ஸ்கொயர் டைப்பும் இருக்கு. ஓகே ஓகேங்க ப்ரோ. இது வந்து 6 இன்ச் வருங்க. 6 inches வருங்க. இது 8 இன்ச் வருங்க. 8 inch. இது இந்த பிளேட் இல்லீங்களா? இந்த பிளேட்டுங்க 8 இன்ச் சைஸ்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோ இந்த பாக்குமட்ட பிரைசஸ்லாம் எப்படிங்க ப்ரோ? ப்ரோ 10 இன்ச் வந்து 5 ரூபா பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. 8 இன்ச் 3 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஓவல் டைப்புங்க. ஓவல் டைப். இந்த மாதிரி கஸ்டம் ஷேப்லயும் பண்ணி கொடுப்பீங்க இல்லீங்களா? ஆமா பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருந்தா லாபகரமா இருக்குங்களா எப்படிங்க ப்ரோ இருக்கு? லாபகரமா தான் இருக்குங்க. லாபகரமா தான் தாராளமா பண்ணலாம். இது ஸ்கொயர் ஷேப்புங்களா? ஆமா இது 5 இன்ச் பவுல் ஸ்கொயருங்க. ஓகேங்க ப்ரோ. இதுக்கு இதெல்லாம் ப்ரோ பாத்தீங்கன்னா இது 5 இன்ச் ரவுண்ட் வருங்க. ரவுண்ட் வரும். ஓகே. வணக்கம் மக்களே, நம்ம எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குமட்ட பிளேட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோல்சேலும் ரீட்டைலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைசஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்குமட்ட தொழில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாங்க. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? உள்ள போய் நம்ம என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ப்ரோ. ப்ரோ நம்மளோட ஷாப் நேம் லொகேஷனுங்க ப்ரோ? ப்ரோ நம்ம ஷாப் வந்து ஸ்ரீ விஷ்ணு அரைக்கா பிளேட்ஸ், கோயம்புத்தூர்ல வந்து செல்வரம் டு சொடகாம்புத்தூர் ரோடு 50 வீக் லொகேஷன் அங்கதான் ப்ரோ அமைஞ்சிருக்கு. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ நம்ம என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கோங்க? ப்ரோ நம்ம வந்து பாக்குமட்ட தட்டு தயாரிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சைஸ்ல இருந்து அவைலபிள் இருக்குங்க ப்ரோ? 10, 12, 8, 6. இப்போ இது என்ன சைஸ்ங்க ப்ரோ? இது என்னதுங்க? இது வந்து 10 இன்ச் வருங்க. ஓகே. இந்த பிளேட் சைஸ்ல வரும். இது 10 இன்ச்சுங்களா? இது வந்து 10 இன்ச்ல வரும். ஓகேங்க ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எத்தனை சைஸ்? இது வந்து 8 இன்ச் வருங்க. 8 இன்ச். இது இந்த பிளேட் இல்லீங்களா? இந்த பிளேட்டுங்க 8 இன்ச் சைஸ்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட்ங்கனா இது வந்து 12 இன்ச் ஸ்கொயர் வருங்க. 12 இன்ச் வரும். சாரி 12 இன்ச்சுங்க. 12 இன்ச்சுங்களா? ஆமா 12 இன்ச். பிளேட்டுங்க? பிளேட் வந்து இந்த பிளேட் வரும். இந்த பிளேட் வரும். ஆமா. ஓகே. 12 இன்ச்சஸ் இது. 12 இன்ச் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலும் ரீட்டைலும் பண்றோம்ங்களா? ரெண்டுமே பண்றீங்களா? ஆமா ஹோல்சேல் ரேட் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. நாம கிட்ட அதுக்கு அடுத்த சைஸிங் ப்ரோ? அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது 10 இன்ச். இது 10 இன்ச். ஓகே. 10 இன்ச் தாங்க. இதுக்கு இது என்ன சைஸ்ங்க? இது வந்து 12 இன்ச்சுங்க. 12 இன்ச். 12 இன்ச் டொமஸ்டிக் வரும். டொமஸ்டிக் வரும். டொமஸ்டிக்ங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க டெலிவரி எல்லாம் கொடுக்கலாங்க ப்ரோ? டெலிவரி வந்து இப்போ நாங்க பண்றது வந்து லோக்கல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் கேட்டா நம்ம டெலிவரியும் கொடுத்துருவீங்க. ஓகேங்க ப்ரோ. ஒரு 1000 பிளேட்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா எவ்வளவு நாள் ப்ரோ ஆகுங்க? நம்ம 2 டேஸ்ல பண்ணி கொடுத்துறோம். 2 டேஸ்ல பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரவுண்ட் ஷேப்ஸ் எல்லாம் மட்டும் தான் இருக்குங்களா இல்ல வேற ஷேப்ஸும் இருக்குங்களா? ப்ரோ நம்ம கிட்ட வந்து ஸ்கொயர் டைப்பும் இருக்கு. ஓகே ஓகேங்க ப்ரோ. இது வந்து 6 இன்ச் வருங்க. 6 இன்ச்சஸ் வருங்க இது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல வேணாலும் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்க. ஓகே. 12 இன்ச் 10 இன்ச்ல நம்ம டிஃபரண்ட் டைப்ல பண்ணிக்கலாம். ஓகே. அது போக பவுல் இருக்கு. ஓகே. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்றீங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கஸ்டம் டிசைன் இல்லீங்களா? ஆமா கஸ்டம் டிசைன். இது என்ன ஷேப்புங்க ப்ரோ? ப்ரோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்புங்களா? ஆமா இது 5 இன்ச் பவுல் ஸ்கொயருங்க. ஓகேங்க ப்ரோ. இதுக்கு இதெல்லாம் ப்ரோ பாத்தீங்கன்னா இது 5 இன்ச் ரவுண்ட் வருங்க. ரவுண்ட் வரும். ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இல்ல கொடுக்கிறது இல்லீங்களா? இது வந்து 6 இன்ச் ஸ்கொயருங்க. 6 இன்ச் ஸ்கொயருங்க. ஓகே. இது என்ன ப்ரோ? இது டிசைனா இருக்கு, மாங்கா மாதிரி இருக்கு. இது வந்து ஓவல் டைப்புங்க. ஓவல் டைப். இந்த மாதிரி கஸ்டம் ஷேப்லயும் பண்ணி கொடுப்பீங்க இல்லீங்களா? ஆமா பண்ணி கொடுப்போம். ஓகே. இது வந்து 7 இன்ச் ரவுண்டுங்க. 7 இன்ச் ரவுண்டுங்க. இது 7 இன்ச் ஸ்கொயருங்க. ஸ்கொயர் டைப். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்தறோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இந்த பாக்குமட்ட பிரைசஸ்லாம் எப்படிங்க ப்ரோ? ப்ரோ 10 இன்ச் வந்து 5 ரூபா பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. 8 இன்ச் 3 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 3 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. 12 இன்ச் வந்து 6 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சொல்றதால ரீட்டைல் பிரைஸ் இல்லீங்களா? ஆமா ஆமாங்க. ஓகேங்க ப்ரோ. 10 இன்ச் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பீஸ் இல்லீங்களா? ஆமா ஒரு பீஸ்ங்க. ரீட்டைல் பிரைஸ். ரீட்டைல் பிரைஸ். ஓகே. 12 இன்ச் 6 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 6 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸ்கொயர் வந்து 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. 6 இன்ச்சஸ். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஹோல்சேல் ரேட்டுக்குள்ள எப்படிங்க ப்ரோ? ப்ரோ கஸ்டமர் எடுக்கிறத பொறுத்து நம்ம ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுத்துருவீங்க. பல்கா வந்து ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். கொரியர் போட்டா பண்ணி விட்டுருவீங்க. கஸ்டமர் கூப்பிட்டா பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இந்த மிஷின் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்குமட்ட தொழில் பண்ணணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சைஸுங்க ப்ரோ ரூம்? ப்ரோ 20க்கு 20 நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 20க்கு 20. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை மொத்தம் டை இருக்குங்க ப்ரோ இந்த மிஷின்ல? மொத்தம் வந்து 6 டை இருக்குங்க. 6 டை இருக்கு. இந்த ஒரு இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 டை இருக்குங்களா? இதுல என்னென்ன சைஸ்ல அவைலபிள் இருக்குங்க? 10,
10, 8, 12ங்க. ஓகேங்க. அந்த இதுலயே அதுலயே 10, 12, 6. 6. ஓகே ஓகேங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ப்ரோ, நீங்க கமர்ஷியல்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா, இல்லைங்களா? commercial கமர்ஷியல் லைன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துலயே வந்து பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இல்ல நானே சேனல்ஸ்ல பார்த்துருக்கேன், 10க்கு 10 பண்றோம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது வந்து கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க, பண்ணவே முடியாது. ஓகே ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட வசதி இருந்தா தான் நம்ம பண்ணவே முடியுங்க. ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க பண்றீங்களா ப்ரோ? இப்போ ஆக்சுவலா வந்து பார்க்க மாட்டேன். ஆமா. இப்போ எப்படிங்க ப்ரோ, நீங்க ஆக்சுவலா வந்து பார்க்க மாட்டேன் வந்து எல்லாமே பண்ணி ஃபினிஷ் பண்ணி அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா இல்ல நீங்க தான் விற்பீங்களா இது? இல்ல அவங்களே ஒரு சில பேர் வந்து எடுத்துக்குவாங்க, டெலிவரி கேட்கறவங்க நம்ம போய் கஸ்டமர்ஸ் நீங்க கொண்டு போய் கொடுத்துருவீங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருந்தா லாபகரமா இருக்குங்களா எப்படிங்க ப்ரோ இருக்கு? லாபகரமா தான் இருக்குங்க. லாபகரமா தான் தாராளமா இருக்கு பண்ணலாம். ப்ரோ. இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அட் டைம் எத்தனை பேர் ப்ரோ ஒர்க் பண்ணலாம்? 2 பேர் வந்து ஒர்க் பண்ணலாம். 2 பேர் இருந்தா போதும் இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம் சைஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆமா, 20க்கு 20 கம்ஃபர்டபுளா நம்ம எங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் இந்த மிஷின் ஓடுங்க? 8 hours to 9 hours ஓடுங்க. 8 hours to 9 hours ஓடும். ஓகே ப்ரோ. இது என்ன குடோனுங்களாங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, இது வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்காக. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டை இல்லைங்களா? ஆமா, மட்டை. ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியலுங்க. நம்ம குவாலிட்டி வைஸ்ல எப்படி இருக்குங்க ப்ரோ? ப்ரோ நம்ம கிட்ட எல்லாமே நல்லா இருக்கும், எந்த டேமேஜஸ் இருக்காது, இந்த மாதிரி ஃபங்கஸ் எதுவுமே இருக்காது நம்ம கிட்ட.